ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, அடுத்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ 3ஆவதாக வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் தான். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பிக்சர் வந்து அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு டிசைன் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 பீடாக வந்து சுகர் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன கலர் ரவுண்ட் பீட்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் கலர் ரவுண்ட் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீடுமே வந்து காப்பர் கலர் தான். சரி த்ரெட்டுமே வந்து காப்பர் கலர் தான். ஏன்னா ப்ளவுஸோட பேஸ் வந்து காப்பர் கலர் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லுமே வந்து இதில் காப்பர் கலர் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் சென்ட் பண்ணியிருந்த பிக்சர்லேயுமே வந்து சேம் அந்த ஃபுல் ஒர்க்குமே வந்து காப்பர் கலர் தான் இருந்தது. ஸோ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லைன் சுகர் பீட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம ட்ராப் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈவனாக ஸ்பேஸ் விட்டு அந்த ட்ராப் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம கீழே எடுக்காமல் நீடில் வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளேயே அந்த பீட்குள்ளே அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இழுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பீட்ஸை வந்து இழுத்து அந்த த்ரெட்லேருந்து இழுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்றா எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும் நம்மளுக்கு.
ஸோ ட்ரா பீட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் லைனை. அடுத்தது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லுமே ஓகேங்களா, நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, அதே சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அந்த ஸ்டோன் மேலேயே மறுபடியும் ஜிக்ஸாக் லைன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஜிக்ஸாக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோமா, ஃப்ரண்ட் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணி அந்த அந்த லைன் ஒட்டியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடச்சிடும். நம்ம அப்படியே திருப்பினோம் அப்படின்னா அது வந்து கர்வ் லைன் மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப ஷார்ப்பாக அந்த லைன் வந்து இருக்கிறதுக்கு, ஜிக்ஸாக் லைன் இருக்கிறதுக்கு இது ஒரு குட்டி டிப்ஸு. ஸோ அதே மாதிரி தான் இதே மாதிரி இந்த ஜிக்ஸாக் லைனையும் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னா, அந்த ஜிக்ஸாக் லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஜிக்ஸாக் லைன் மேலே வந்து ஒரு ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு புட்டா ஒன்று ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது வந்து பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, பேர்ல் பீட் எடுத்து அது சென்டரில் வந்து பேர்ல் பீட் வச்சுட்டு சுற்றியும் சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு பேர்ல் பீடும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒரு புட்டா, இந்த மாதிரி 2 புட்டா வந்து நான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா, அந்த ஜிக்ஸாக் லைன் மேலே அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். நான் வந்து அது கடைசியில் கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஸோ அது ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து செல்ஃப் கலர் ப்ளவுஸோடைய அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, அந்த ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைனு. இதுதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து சாரீ கலர் வந்து இதுதான். ஓகேங்களா? சாரீ கலர் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க.
ஸோ இதுதான் வந்து saree. அந்த பார்டர் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ நான் ஸ்லீவ் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த பார்டரில் என்ன கொடுத்துருந்தோமோ, ஃப்ரண்ட் நெக்கில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் வந்து ஸ்லீவ் பார்டருக்கு கொடுத்துட்டு பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு ஸ்லீவு. அண்ட் பேக் நெக்குமே அதே தான். பேக் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் வந்து பேக் நெக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.